எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் மாடலை விஜய் மீது அப்ளை செய்கிறதா பாஜக? ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன காரணத்தை விஜய் அவர்கள் சொல்வார்? அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அமைந்தால் இதில் யாருக்கு லாபம்? இதை பற்றிய ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகாக ஒரு மாத காலம் ஆகிய பின்னரும் கூட விஜய் அவர்கள் பெரிய அளவுல எங்கேயும் பேசாமல் மௌனம் காப்பது அவருக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று பலரும் விமர்சனம் வைத்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக கடந்த 25 நாட்களுக்கு மேலாக விஜய் பற்றிய விவாதங்கள், யூடியூப் காணொலிகள், சமூக வலைதளம் முழுக்க விஜய் விஜய் என்று விஜய்யுடைய அரசியல் வலு சேர்க்கும் விதமாகத்தான் அமைந்திருப்பதாக ஒரு சிலர் சொல்லி வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, விஜய் அவர்களுடைய கூட்டணி இப்படியாகத்தான் இருக்க போகிறது என்ற ஒரு பிம்பத்தையும் அதிமுக பாஜக தங்களுக்கு சாதகமாக மிக எளிமையாக கட்டமைத்து விட்டது. இது 2026 தேர்தலில் விஜய் அவர்களுக்கு கை கொடுக்குமா என்று கேட்டால், சாத்தியமா என்று பார்ப்பதற்கு முன்பாக விஜய் எந்த அரசியலை கையில் எடுக்கிறார் என்ற ஒரு பார்வையை நோக்கி போனால்தான் இது சாத்தியமா என்று நமக்கு பொருள்படும். பொதுவா இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் என்றால், குறிப்பா அதிமுகவினர் நினைப்பது பவன் கல்யாண் மாடலை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுக பாஜக ஆட்சிக்கு வரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பவன் கல்யாண் அரசியலை விஜய் செய்ய வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா? 2014 காலகட்டத்தில் பவன் கல்யாண் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. அந்த தேர்தலின் பொழுது பவன் கல்யாண் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு எளிமையான நேர்மையான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார், அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டிலில் நிலைத்திருக்க நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாகத்தான் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து அந்த தொடர் நிலைப்பாட்டின் காரணமாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு பிறகாக துணை முதலமைச்சர் ஆனார் பவன் கல்யாண். ஆனால் விஜய் அவர்களோ ஆரம்ப அரசியலே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று இரு பெரும் எதிரிகளை முன்வைத்து வந்தவர் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது அதிமுக ஒரு எளிமையான கட்சி, அதிமுக மக்களுக்கான கட்சி, இந்த கோட்பாடுகளை பவன் கல்யாண் போன்று முன்வைத்து விஜய் அவர்கள் அரசியல் செய்வாரா என்று ஒரு பார்வை நமக்கு ஒரு பெரும் கேள்வியாக எழுந்திருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பவன் கல்யாண் அரசியலை விஜய் செய்ய போகிறாரா என்ற கேள்வி எழும் பட்சத்திலும் கூட அரசியலில் நிலைத்தவர்கள் களமாக நடிகர்களாக நின்று இன்று தலைவர்களாக சொன்ன ஒரு சிலர்களை நாம் வெளி மாநிலங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், என்டிஆர், சிரஞ்சீவி, இப்பொழுது பவன் கல்யாண். இந்த 3 பேரில் யார் அரசியலை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. என்டிஆர் அவர்கள் ஒரு வருட காலகட்டத்திலேயே கட்சியை அறிவித்து ஆளும் கட்சியாக வந்த, தன்னை நிலைநிறுத்தி கொன்ற மிக பெரும் ஆளுமை. அப்படிப்பட்ட என்டிஆர் அவர்களே ஒரு சில கட்டங்களில் சொல்லி இருக்கிறார், எம்ஜிஆர் வழியில் வந்தவன் நான், எம்ஜிஆரை முன்னுதாரணமாக கொண்டு வந்தவன் நான் என்று சொன்னவர் என்டிஆர் அவர்கள். அப்பொழுது என்டிஆர், எம்ஜிஆர் போன்ற அரசியலை விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாரா என்று ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பவன் கல்யாண் போன்று இதற்கு முன்பாக சந்திரபாபு நாயுடுக்கான ஆதரவு, அதே போன்று எடப்பாடிக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் தன்னுடைய முழு மனதோடு விஜய் அவர்கள் சென்று திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற ஒரே வழி அதிமுகவோடு கூட்டணி வைப்பதுதான். பாஜகவோடு செல்வதற்கு காரணம், நான் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்காக நான் செல்கிறேன் என்று சொல்வாரா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. சிரஞ்சீவியாக மாறுவாரா விஜய் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சிரஞ்சீவி அவர்கள் அரசியலுக்கு வந்தார், விஜயுடைய கூட்டத்தை போன்று 2 மடங்கு கூட்டத்தை சிரஞ்சீவி அவர்களும் காட்டிவிட்டார். ஆனாலும் கூட அவர் பிற்காலத்துல காங்கிரஸோடு தன்னுடைய கட்சியையும் இணைத்து கொண்டார் என்றெல்லாம் தொடர்ந்து விஜயுடைய கூட்டத்தை பார்த்து விமர்சித்தவர்கள் பலரும் அரசியல் காலத்துல இருக்காங்க. அப்படி சிரஞ்சீவி அரசியலை விஜய் அவர்கள் கையில் எடுப்பாரா என்று கேட்டால், சிரஞ்சீவி அவர்கள்
கட்சி ஆரம்பித்து களத்தில் நின்று கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்களை பெற்ற பிறகும் கூட மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார், அமைச்சரவை பொறுப்பில் கூட இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல படிநிலைகளுக்கு பிறகாகத்தான் சிரஞ்சீவி அவர்களுமே கூட இனி இது வேலைக்கு ஆகாதுன்ற ஒரு மனநிலையோட போயிட்டு அவர் காங்கிரஸோட தன்னுடைய கட்சி இணைத்து ஐக்கியமாக்கி கொண்டார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பவன் கல்யாண் மாடலை எப்படி விஜய் அவர்கள் தேர்வு செய்வார் என்ற ஒரு பெரும் கேள்விக்கு மத்தியிலே விஜய் அவர்களுடைய அரசியல் பயணமானது சூழ்ந்து கொண்டிருக்கிறதாகத்தான் நம்மால பார்க்க முடிகிறது. இதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது? பாஜகவோடு தாவேக கூட்டணி சேர்ந்தா என்ன விமர்சனம் ரீதியா வைத்திர போறாங்க என்ற ஒரு பார்வை இருக்கும்போது 2011 காலகட்டத்துல சீமான் அவர்கள்ட்ட ஒரு சில கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க தனித்த ஆளுமை தனித்த கட்சியாகத்தானே வரணும்னு நினைக்கிறீங்க, மாற்று என்ற ஒரு மனநிலையோட தானே இருக்கீங்க, ஏன் அதிமுகவிற்கு ஆதரவு கொடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ சீமான் அவர்கள் என்ன முன்வைத்து சொல்றாருன்னா, என் வீடே பத்திக்கிட்டு எரியுது, அதனால் நல்ல தண்ணி ஊத்தி அணைச்சா என்ன, சாக்கடை தண்ணியை ஊத்தி அணைச்சா என்ன, எனக்கு தேவை என் வீடு பத்திக்கிட்டு இருக்கிறத அணைஞ்சா போதுன்ற ஒரு மனநிலைய அன்றைய காலகட்டத்துல சொன்னவர் தான் சீமான். ஆனா இன்றைக்கு பாஜகவும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அனைத்து கட்சிகளுக்கும் நான் தான் மாற்று, தேசிய மாநில கட்சிகளுக்கே தமிழ்நாட்டில் நான் தான் மாற்றுன்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவராக நடிகர் சீமான் அவர்கள் மாறி இருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். இப்படி பாஜகவோடு ஆரம்பத்தில் கூட்டணி வைத்து திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து போக வைப்பது மட்டுமே என்னுடைய முழு முதல் நோக்கமாக இருக்கிறது என்று விஜய் அவர்கள் சொன்னால் அது அதிமுக பாஜகவை ஆட்சி கட்டில் அமர்த்த விஜய் அவர்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கொடுப்பது ஒரு வரவேற்கத்தக்க கூடிய விஷயமாக அந்த என்டிஏ கூட்டணிக்கு இருப்பதாகத்தான் நம்மால பார்க்க முடியும். இதற்கு முன்பாகவே ஆட்சி அமைத்த இந்த 1.5 ஆண்டு காலகட்டத்துல விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய பெரும் விமர்சனம் என்னன்னா, விஜய் அவர்கள் அன்டெஸ்டட், அவர் அன்ப்ரூவ்டு, அவருக்கு ஓட்டு சதவீதம் இதிலே தெரியாது, அவருக்கு வாக்கு சதவீதம் இவ்வளவே இல்லை அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4.5 5.5 கோடி வாக்கு சதவீதம் இருக்கு. இப்போ முழுமையா வாக்களிக்கக்கூடியவர்கள் அவதான். அதுல ஒரு 10%, ஒரு 40 லட்சம் வாக்கு கூட விஜய் அவர்களுக்கு இல்லையா என்று கேட்டா நிச்சயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. 10% பேர் விஜய் அவர்களுக்கு வாக்கு போடுவார்கள் என்றால் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வாக்களிக்க வேண்டும். 20% விஜய் அவர்களுக்கு வர வேண்டும் என்றால் 80 லட்சம் பேர் வாக்களிக்க வேண்டும். கிட்டத்தட்ட அவர்களும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் வைத்து பார்த்தால் 25% தாவேகாவின் ஆதரவாக இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் 25% என்பது முதல் தேர்தலில் ஒரு கட்சி எடுப்பது என்பது அசாதாரணமான ஒன்று. ஆனால் இன்றைய அரசியல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்றார்கள் என்றால் 5 முதல் 8% தான் விஜய்க்கான வாக்கு சதவீதம். 5 முதல் 8 என்பது விஜயை குறைத்து மதிப்பிடுவதல்ல. ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட்டு முதல் தேர்தலிலே இந்த 5 முதல் 8% வாக்கை பெறுவது என்பது ஒரு அசுர வளர்ச்சி தன்னுடைய அரசியல் பயணத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இது இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் 25 30 என்றெல்லாம் விஜய்க்கு வருவது, விஜய் பற்றி சொல்லுவது என்பது ஒரு நல்ல ஆதரவாக இருக்கிறது. இதை விஜய் அவர்கள் கையில் எடுப்பாரா? ஒருவேளை அதிமுக பாஜக தாவேக கூட்டணி அமைந்தால் இதற்கு முன்பாகவே அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு என்று விமர்சனம் வைக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலுமே கூட அங்கு விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். அது எப்படிங்க தெரியாம போயிடும்? 2024 தேர்தலில் தான் கிட்டத்தட்ட அதிமுக 19%, அதே போன்று பாஜக 11%, கிட்டத்தட்ட 29 30% வாக்குகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கூடுதலாக வரக்கூடிய அனைத்து வாக்குகளுமே விஜயுடைய வாக்குகள் தானே அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா அது வாய்ப்பில்லை. தனித்தனியாக அதிமுக பாஜக இருக்கும் பொழுது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள்,
திமுக எதிர்ப்பு மனப்பான்மையில் உள்ளவர்கள், அதிமுக வேண்டாம் என்ற ஒரு மனநிலையில் உள்ளவர்கள், புதிதாக மாற்று சக்தியை விரும்பக்கூடியவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்திருப்பார்கள். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பட்சத்தில் அந்த எதிர்ப்பு மனநிலை இருக்கும், சிறுபான்மையின வாக்குகள் சிதறடிக்கப்படும், அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு நிலைப்பாடானது முழுமையாக உடைக்கப்படும். இதற்கு முன்பாக இருந்த ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் இருவரும் வெளிவந்ததால் அந்த தென் மாவட்ட வாக்குகளும் உடைந்து போகும், செங்கோட்டையின் ஆதரவு நிலைப்பாடு வாக்குகள் உடைந்து போகும். இப்படியெல்லாம் இருக்க எப்படி விஜய் அவர்கள் வாக்கானது கணக்கிடப்படும் என்ற ஒரு பெருங்கேள்விக்கு மத்தியிலே தான் இன்று தாவேகாவானது சுழன்று கொண்டு இருக்கிறது என்றுதான் நம்மால் சொல்ல முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் முடிவை எப்படி எடுக்க போகிறார்? அவர் அமைதியாக இருப்பது அதிமுக பாஜகவிற்கு மிக பெரும் வலிமையை சேர்த்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த வலிமை 2026 வரை தொடர்ந்தால் டிவிகேவில் இருக்கக்கூடிய சரிபாதியான வாக்குகள் அதிமுக பாஜகவிற்கு போய் சேரும். அப்படி சேர்ந்தால் அது யாருக்கு பலமாக போய் முடியும் என்பது உங்களுக்கே தெரியும். அரசியல் பார்வையாளர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான சூழ்நிலை, முடிவெடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில விஜய் அவர்களின் அமைதியானது அவர் பதுங்குகிறாரா இல்ல பாய தயாராகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறது. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அரசியல் பார்வை, நிலைப்பாடு, செயல்பாடுகள் என்னவா இருக்க போகிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு உங்களுக்கு திருப்தியை கொடுத்துள்ளதா? நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம மேலும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.